என் பேர் கார்த்தி, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் இந்து மதத்துலேருந்து ரசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவன். நான் பெந்தகோஸ்தேக்காரன். எனக்கு என்ன கேள்வின்னா, யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் நீங்கள் அதிகமான விவாத மேடையிலையும் பொதுவான அரங்குகளையும் பேசியிருக்கீங்க. யூதர்கள் பாவி, அதாவது பாவம் செய்கிறவங்க, அவங்களுடைய கோட்பாடு தப்பு அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அதாவது எஸ்ஒய்எஃப், அதாவது நீங்கள் ஏற்கனவே இருந்த சுன்ன ஜமாத்தில் விவாதம் பண்ணும்போது கூட சுன்ன ஜமாத்துக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது சகல அருவருப்பு, அதாவது குரானில் நிறைய அருவருப்பு, அதாவது ஆபாசமான காரியங்களை பாதி நீங்கள் உங்கள் குரானில் அது இது பண்ணியிருக்கீங்க. இல்லை, அது கருத்துக்கு முரண்பாடுன்னு சொல்லிட்டு அந்த அதிசுகள்லாம் நீக்கியிருக்கீங்க. ஆனால் சுன்ன ஜமாத்து அது முழுமையாக ஃபாலோ பண்ணுது. அவங்களும் சொல்கிறாங்க யூதர்கள் தௌஹீத் ஜமாத்து யூதர் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சொல்கிறீங்க சுன்ன ஜமாத்துக்காரங்களை பார்த்து இது கேடுகட்ட மதம், யூத மதம் சொல்கிறீங்க. யூதர்கள் எந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களை விட தாழ்த்தப்பட்டவங்க? அவங்களுடைய மத காரியங்களில் எந்தெந்த அருவருப்புகளை அவங்க பின்பற்றுறாங்க? ஏன்னா முகமது நபியே பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு. உதாரணத்துக்கு முகமது நபி பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு. வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அதாவது இஸ்லாம் இனிய மார்க்கம் சொல்கிற நீங்கள் இஸ்லாமை உருவாக்கின, இஸ்லாமியோடைய அதிசுகளை அதிகமாக போதித்த நபியை என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணை பார்த்து தான் அவருக்கு காம இச்சை உணர்வுகள் அதிகமாகுது. உடனே தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு அது நிவர்த்தி செய்கிறாரு. ஆனால் முகமது நபி சொல்கிறாரு, கண்களை காத்துக்கொள்றவனும் தன் இதயத்தை காத்துக்கொள்றவனும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்மாதிரி சொல்கிறார். என்ன முன்மாதிரி சொல்கிறாருன்னா, கண்களை காத்துக்கொள்றவனும் கண்ணுகளை அலைய விடக்கூடாது அப்படின்னு. அப்போ நபியை அலைய விட்டுருக்காரு. ஏன்னா பார்க்குறாரு, ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து அவருக்கு என்ன தோணுச்சுனே தெரியல, போயிட்டு தன் மனைவியோட இது அந்த இல்லற வாழ்க்கையை முடிச்சுட்டு வர்றாரு. ஆனால் அவர் சொல்கிற கருத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. அதேமாரி சொல்கிறீங்க இஸ்லாத்தில் நல்ல நெறிகளை போதிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கூட நீங்கள் அந்த பெண்கள் விவாதத்தை தலாத்து சொல்கிறீங்களே, அதில் கூட ஒரு பெண்ணு ஒரு ஆணை தலாத்து, அதாவது விவாதத்தை செஞ்சுட்டா அந்த பெண் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்க கூட உடல் உறவு வச்சுருந்தா தான் அவனை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடியும். இது எப்படி ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கும்? இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒருத்தங்க கூட படுத்துட்டு திரும்ப தன் புருஷன் கூட படுக்கிறது விபச்சாரம் கிடையாதா? இவர் சகோதரர் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு. ஆனால் மனப்பாடம் கேட்டிருக்காரு. ஏன்னு கேட்டால் இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சொன்னோன்னே மைனஸ் பண்ணல. அவர் இந்த இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வரணுங்கிறது இருக்குல்ல, அது எப்போ வரும், அது எதுக்கு சொல்லப்பட்டுச்சு, மூன்றாவது தடவை விவாகரத்து பண்ணிட்டு முன்னாடி எச்சரிக்கை பண்ணி அந்த ஒரு கட்டத்தில் உள்ளதுங்கிறதுக்கு ரீசன்லாம் சொன்ன பிறகு அவர் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணலாம் கேட்டு விட்டாருன்னு வைங்களேன். அது மட்டும் கழிச்சிக்கிடுவோம். அது பிரச்சனை வராது. அப்படின்னா ஒரு பெண்ணை புருஷனை இழந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண விசாரமா? அப்போ பெண்களை பற்றி ஒரு பிற்போக்கான பார்வையில் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு அந்த கல்லானாலும் காணவன்னு நினைக்கிறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. கல்யாணத்தின் மூலமாக உறவு வைத்துக் கொள்வது விபச்சாரத்தில் எப்படி வரும்? அப்போ பெண்கள் ரெண்டாம் கல்யாணம் பண்ண விபச்சாரமா? எத்தனை பேர்கிட்ட போகிறவங்க ஆம்பளை எத்தனை பேர்ட்டா போவீங்களா? அப்போ அது திருமணத்தின் மூலமாக போனால் விபச்சாரம் கிடையாது. திருமணம் அல்லாத முறையில் உள்ளதுதான் விபச்சாரம் எடுத்துக்கொள்ளணும். அது அந்த விஷயத்தை விட்டுருங்க. இப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், முகமது நபி சம்பந்தமாக சில செய்திகள் அவர் சொல்லி, இப்படி தானே முகமது நபி இருந்திருக்கிறார், அப்படித்தானே அவங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாரு இல்லையா? அதுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் கேட்டதுனால, இது உங்களோட கொஞ்சம் ட்ரையான விஷயமா இருந்தாலும் சபையில் கேட்டதுனால அது சொல்லிடுவோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குரான் மூல ஆதாரம். குரான் எப்படி மூல ஆதாரம்? முகமது நபி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் குரானுடைய வசனம் வந்தவுடனே அவருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது. மனப்பாடம் செய்து கொண்டு எழுத தெரிந்தவர்களை அழைத்து எழுதி வச்சுக்கிறங்க, இன்றைக்கு இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்வார். அவங்க எழுத தெரிந்தவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு குரான் வசனம் அருளப்பட்ட உடனே எழுத்தர்களால் அவங்க காலத்தில் எழுத்தாக ஆக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க மரணித்த பிறகு அனைவருடைய எழுத்துக்களை ஒன்று சேர்த்து, சில பேர் சிலதை விட்டிருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு வராமல் இருந்திருப்பாங்க, சில பேர் தப்பா எழுதியிருப்பாங்க. எல்லாத்தையும் பிரதிகளை ஒழுங்குபடுத்தி ஒரு பிரதியாக இதுதான் கரெக்டான பிரதி என்று அவங்க காலம் முடிந்த உடனேயே முதல் ஆட்சியாளர் காலத்திலேயே அந்த குரான் ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக ரிக்கார்டா எழுத்து வடிவத்தில் ஆக்கப்பட்டுருச்சு. அப்ப குரான் அந்த குரான் தான்
அந்த நூற்றாண்டில், அடுத்த நூற்றாண்டில், அடுத்த நூற்றாண்டில், இன்றைக்கு வரைக்கும் அதுதான் குர்ஆன். குர்ஆன் என்பது ஏதோ ஒரு வாய் வழியாக பிற்காலத்தில் எழுதி கொண்டது கிடையாது. முகமது நபி காலத்தில் எழுத்து வடிவமாக்கப்பட்டு அவங்க மரணித்த உடனேயே தொகுப்பாக அதை திரட்டப்பட்டு, ஏன்னா ஒருத்தர் எழுதும்போது ஒருத்தர் விட்டிருப்பார், எல்லா எழுத்துக்களையும் ஒன்றா சேர்த்து இவ்வளவுதான் முகமது நபி நமக்கு சொன்னது குர்ஆன் என்று சொன்னது என்ற ஒரு ரெக்கார்டை ஆக்கி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். இது பேசிக் இஸ்லாத்தை பற்றி. அடுத்து முகமது நபி குர்ஆன் இல்லாமல் அவங்க சில விஷயங்களை பேசுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. முகமது நபியுடைய போதனை, யூதர் வந்தார்னு சொல்கிறோம்ல, யூதருடைய பாடியை கொண்டு வந்தாங்க, கொண்டு வரும்போது எந்திரிச்சு நின்றாங்க, இதெல்லாம் குர்ஆனில் இருக்காது. முகமது நபியுடைய ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய செய்தி தொகுப்புகளை இது இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் எழுத்தில் பாதுகாக்கப்படலை. எது? முகமது நபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க காலத்திலே நான் சொல்வதை எல்லாம் எழுதி கொள்ளுங்கன்னு அவங்க சொல்லலை. அவங்க சொன்னது என்னன்னா, குர்ஆனை தவிர எதையும் எழுதாதீர்கள் சொன்னாங்க. குர்ஆனோட என்னுடைய எது கலந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்போ நபிகள் நாயகம் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை செவி வழியாக கேட்ட 4 பேர் கேட்டால் அது 4 பேருக்கு தான் தெரியும், மீதி உள்ள 50 பேருக்கும் தெரியாது. அடுத்த நாள் சொல்கிற விஷயம் அந்த மக்களுக்கு தான் தெரியும், அனைவருக்கும் தெரியாது. இப்படி அவரவருக்கு தெரிந்ததை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. அனைத்தையும் புக்கு வடிவமாக அவங்க காலத்திலும் ஆக்கப்படலை, அவங்களுக்கு அடுத்த காலத்திலும் ஆக்கப்படவில்லை. அடுத்த 4 கலீஃபாக்கள் ஆட்சியாளர்கள் அவங்க காலத்திலும் எழுத்தில் ஆக்கப்படலை. செவி வழியாக வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், சில பேர் மூடர்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், சந்தர்ப்பவாதிகளாக இருக்கலாம், நபியின் பெயரால் பொய்களையும் சொன்னாங்க. அதாவது நபிகள் நாயகன் பெயரால் நபி இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், அப்படி செஞ்சார்னு சொல்லி பொய்களையும் சொன்னாங்க, மெய்களையும் சொன்னாங்க. எழுத்து இல்லையில குர்ஆன் என்று எதையாவது பொய் சொன்னாங்கன்னா, வாடா எங்கடா இருக்கு, இந்த எடுத்து காட்டுறான்ருவோம். ஏன்? எழுத்தில் அது இருக்குது. எழுத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொழுது குர்ஆனில் இருக்குது என்று எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் சொல்லவே முடியலை. இன்னைக்கு வரைக்கும் குர்ஆனில் இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்கு, எந்த வசனத்தில் இருக்கு, இந்த இருக்கு குர்ஆன் அப்படின்னு காட்டுற அளவுக்கு அன்றைக்கே அது எழுத்தில் இருந்ததுனால குர்ஆன் என்பதில் இது சேர்க்க முடியல. முகமது நபியுடைய குர்ஆன் அல்லாத போதனைகள் இருக்குல்ல, போதனைனா சொன்னது செஞ்சது எல்லாம், அது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவி வழியாகவே ஒரு 200 ஆண்டுகள் வரைக்கும் செவி வழியாக நான் அவர் சொல்லணும்னு வரும் பொழுது இடையில சில பேர் புகுந்து கொண்டு என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், கிறுக்குத்தனமான விஷயங்களை எல்லாம் முகமது நபி சொன்னார்கள் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அழகான பெண்களை பார்ப்பது கண் பார்வையை கூர்மையாக்கும், முகமது நபி சொன்னார்கள் எழுதி சொன்னாங்க. இப்போ குர்ஆன் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அதாவது முகமது நபி சொன்னார்னு சொல்லி அழகிய பெண்களை பார்த்தால் கண் பார்வை கூர்மையாகும் என்று முகமது நபி சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க பிற்காலத்தில். இப்போ முகமது நபி சொன்னாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் கையில் இருக்குது. குர்ஆனில் அந்த போதனைக்கு ஏற்ப அது இருந்தால் தான் முகமது நபி சொன்னார்னு அர்த்தம். குர்ஆனுக்கு ஏற்ப இல்லாமல் இருந்தால் அது முகமது நபி சொன்னது அல்ல, அவர் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு பிரிச்சிருவோம். முகமது நபி பெயரில் உள்ள எந்த செய்தி வந்தாலும் குர்ஆன் என்பதை அவர் பாதுகாத்து தந்துட்டு போயிருக்கிறார். ஒரு மனிதரை பற்றி சொல்லும் பொழுது கூட குறை சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் நபிகள் நாயகம் காலத்திலையும் அவர்களுக்கு பிற்காலத்திலையும் சில பேர் நினைஞ்சாங்க, இஷ்டத்துக்கு கூட அடித்தாங்க. அப்போ கத்தரிக்காய் தின்றால் சொர்க்கத்துக்கு போகலாம் முகமது நபி சொன்னார்கள், இப்படியெல்லாம் ஹதீஸ் சொன்னார்கள். கத்தரிக்காய்க்கு சொர்க்கத்துக்கு என்ன இருக்குது? ஒரு மனிதன் உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தால் சொர்க்கம்னா ஓகே, நரகத்துக்கு போவானா அது ஓகே, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கத்தரிக்காய் ஒரு காரணமா? அப்போ கத்தரிக்காய் தின்றால் சொர்க்கம் போவான் என்று நபி சொன்னார்கள் என்று சொன்னால் எவனோ ஒரு விஷமீதை பண்ணியிருக்கிறான், இதை சொல்றதுக்கு முகமது நபி வரல. அப்போ முகமது நபி பேரில் எந்த ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் அது குர்ஆனோட ஒத்து இருக்குதா என்று பார்க்கறது ஃபர்ஸ்ட் கடமை. குர்ஆனோட ஒத்து இல்லாதெல்லாம் தள்ளி விட்டுறணும், அது முகமது நபி சம்பந்தப்பட்டது கிடையாது. முகமது நபி பேரில் இருந்தாலும் சரி, ஏன்னா குர்ஆன் ரெக்கார்டில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் என்பது செவி வழியாக பாதுகாக்கப்பட்டு 200 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்டுச்சு. எழுதப்படும் போது எல்லாம் கலந்த நல்லதும் கெட்டதும் சேர்த்தா எழுதப்பட்டிருக்கும். அப்போ எந்த செய்தி முகமது நபி பேரில் வருதோ அந்த செய்தி குர்ஆனுக்கு இணக்கமாக சொல்லப்பட்டால் இது முகமது நபி சொன்னது, குர்ஆனுக்கு இணக்கமாக இல்லாமல் எதிராக சொல்லப்பட்டால் இது முகமது நபி சொல்லாதது. இப்போ அவரே சொன்னார், குர்ஆனில் என்ன இருக்கு? பெண்களை பார்த்தீங்கன்னா அந்நிய பெண்கள் வரும்போது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், ஆண்களுக்கு கட்டளை. குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, பார்க்காதீங்க.
நபிகள் நாயகமும் பார்க்காதீங்கன்னு தடுத்ததாக நிறைய இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்தார்கள், பார்த்தோன்னு ஆசைப்பட்டார்கள், அப்படின்னு சொல்லப்பட்டா இது ஒரு சராசரியா நீங்களோ நானோ செய்வதற்கு கூட வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை அவர் செஞ்சிருந்தாரு, அன்னைக்கே அந்த மக்கள் வெறுத்திருப்பாங்க. முதல் விஷயம் இப்படியான ஒருத்தராக அவரை கண்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளோ பெரிய மக்களும் ஒட்டுமொத்த சமுதாயம் அவர் பின்னாடி திரண்டிருக்கு. அப்ப எவனோ இதுல வேலை காட்டியிருக்கான்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்வோம். நீங்க என்ன மாதிரி செய்த ஒரு பெண்ணை பார்த்தார், ஆசைப்பட்டாருங்கிறதெல்லாம் ஆத்தன்டிக்கானதா? குர்ஆனுக்கு எதிராக இருக்கு. குர்ஆனுக்கு எதிராக வந்தால் நம்ம தள்ளிடுவோம். ஏன்னு கேட்டா ஓரிருவர் சொல்ற செய்தி. குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த சமுதாயமும் குர்ஆன் என்று சொன்ன செய்தி. குர்ஆன் என்று சொன்னது அனைத்து நபிகள் நாயகம் சமுதாயமும் குர்ஆன் என்று சொன்னார்கள். அடுத்த தலைமுறை அதை குர்ஆன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கிற 100-200 கோடி முஸ்லீம்களும் அதை தான் குர்ஆன் என்கிறார்கள். அப்ப குர்ஆன் என்பது சங்கிலி தொடராக ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக ஓரிருவர் சொல்வது, ஹதீஸ் என்றால் ஓரிருவர் சொல்வது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். எப்ப ஏற்றுக்கொள்ளலாம்? குர்ஆனுக்கு ஏற்ப இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். முகமது நபி ஒரு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க ஏமாத்தி விட்டார்னு வந்தால் உண்மையா இருக்குமா? அப்படி ஒரு ஹதீஸ் சொல்லப்படுமையானால் நம்ம போய் தேடலாம் வேண்டியதில்லை. இது எப்படி அவர் செய்வார்? இந்த விஷயத்தில் ஒரு கடும்போக்கு காட்டின ஒருத்தர், கடன் வாங்கினால் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்னு சொல்லக்கூடியவர், குர்ஆனில் அவ்வளவுக்கு கடனுக்கு இவ்வளவு கண்டிப்பு இருக்கும் பொழுது இதை எப்படி அவர் சொல்லியிருப்பாரு? இப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அதனால இது என்ன செய்யறாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, முஸ்லீம்கள்ல சில பேர் இது சரின்னு சொல்றாங்கிறார். அது மட்டுமா சரிங்கிறாங்க, வரதட்சணை வாங்கலாம் சரின்னு தான் சொல்றாங்க. முஸ்லீம்கள்ல நிறைய பேர் அந்த வரதட்சணைக்கு பாத்தியா ஓதுறவன யாரு? மதகுரு தான். அல் ஃபாத்தியாங்கிறாங்க. எதுக்கு? இந்த வரதட்சணையை வாங்கி கொடுக்குறாங்கல்ல, கொடுத்தோன்னு அல் ஃபாத்தியா வாங்குறான். இவன் யாரு? எங்க மதத்தின் மதகுரு. இவன் மதகுருவா இருக்கிற காரணத்தினால் அவன் சொல்ற சரியாயிருமா? இவர் சொல்லக்கூடிய ஒரு யாரோ குரூப் சொல்றாரு, அந்த குரூப்புகள்லாம் நீங்க சொல்ற மறுக்கிற செய்தியெல்லாம் உண்மைங்கிறாங்க. அதை மட்டுமா உண்மைங்கிறாங்க? பேங்க்ல போய் பாத்தியா ஓதுறான், பேங்கை திறந்து வைக்கிறான். சினிமா கொட்டகையில் போய் பாத்தியா ஓதிட்டு வர்ற எங்க மதகுருமார்கள்லாம் இருக்கிறான். நாங்கள் இப்படி இருக்கிறோம். அதை வரதட்சணை வாங்குற கல்யாணம் நாங்கள் போக மாட்டோம். ரெண்டு பேரும் எடை போட்டு நீங்க பார்க்கணும். எங்க இஸ்லாத்தின் பேரால் இருக்கிற அந்த குரூப்புகள் எல்லாம் நாங்கள் என்ன, எங்க ஜமாத்தில் உறுப்பினராக ஒருத்தர் இருப்பாரேயானால் அவரும் டவுரி வாங்க மாட்டார். டவுரி வாங்குற கல்யாணம் எங்க அண்ணன் வீட்டு கல்யாணமாக தான் நான் போக மாட்டேன். வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே போக மாட்டோம். வீட்டில் எழுதி போட்டிருப்போம், வரதட்சணை கல்யாணத்திற்கு எங்களை யாரும் அழைக்க வேண்டாம். அப்படியான ஒரு அமைப்பு. அவங்க எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு வருவார்கள். நீங்க சொல்லக்கூடிய அதர் பார்ட்டி, இன்னொரு முஸ்லீமில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டி இருக்க, கத்தம் பாத்தியா புரோஹிதம், அவங்களுடைய பிசினஸ். அவங்க சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டா, புரோஹிதத்தை தொழிலாக செய்யக்கூடிய, இஸ்லாத்தை ஒரு வருமானத்திற்கு பயன்படுத்துகிறவர்கள் அப்படி செய்கிறார்கள். இப்போ நானும் என் பையனை கல்யாணம் பண்ணேன், லட்சக்கணக்கான மக்கள் நான் ஒரு அழைப்பு அழைச்சா வந்திருப்பாங்க. என் குடும்பத்தார் 50 பேர் வச்சு எங்க ஊருடைய பள்ளிவாசலை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. 50 பேர் எல்லாருக்கும் சொன்னேன், யார் வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஒருத்தர் வரக்கூடாது, பிரார்த்தனை பண்ணுங்க போதும். கல்யாணத்துக்குன்னு செலவழிச்சுக்கிட்டு மெனக்கெட்டுட்டு வந்துடுறது, அந்த பொருளை வேற நல்ல காரியம் செலவு பண்ணலாம். எனக்காண்டி நீங்க 2000 ரூபாய் செலவழிச்சு வீடு கல்யாணத்துக்கு வரணுமா? அது தேவையில்லை என்று சொல்லி வெறும் 50 சகோதரர்களை, குடும்பத்தார்களை வைத்துதான் நானே கல்யாணம் பண்ணி வச்சேன் எனக்கு. இப்படி எல்லாரும் இருப்பார்கள். உதாரணத்துக்கு நான் என்னைய சொல்கிறேன், எங்க அமைப்பில் உள்ள எல்லாரும் அப்படி இருப்பார்கள். அப்ப நாங்க எப்படி இருக்கோம்னா, குர்ஆன்ல உள்ளதுக்கு ஏற்ப உள்ள செய்திகளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய நாங்கள் மார்க்கத்துக்கு இந்த பேசுறோம்ல, இதுக்கு பீசா, பேச்சாளர்களுக்கு கூலி. அவர் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் சில பேர் அப்படி செய்யறாங்கன்னா, அவன்லாம் பேசுறதுக்கு மீலாது விழாக்கு 2000 ரூபா விடுன்னு கேட்பான். 10,000 ரூபா வாங்குறவங்களாம் இருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் பேசிட்டு போறதுக்கு 10,000 ரூபா வசூல் பண்ணி கொடுப்பாங்க. எங்க அமைப்பில் அதெல்லாம் கிடையாது. இறைவனுக்காக வேண்டி நீ மறுமைக்கு பேசுறான் அவ்வா, இல்லாட்டி போய்கிட்டே இரு. மக்களை நல்வழிப்படுத்துறதுக்குன்னு இப்படி சொல்றோம். அதனால அவர் சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி சொன்ன செய்திகளில் நாங்கள் எல்லாம் மறுக்கிற செய்தி தான் சொல்லுகிறார். என்ன மறுக்கிற செய்தி? குர்ஆனுக்கு எதிராக இருப்பது. நாங்கள் மனமுரண்டாவெல்லாம் மறுக்கல, குர்ஆனுடைய போதனைக்கு எதிராக. அந்த ஒரு சொன்னார், ஒரு பொம்பளை பார்த்து ஆசைப்பட்டாருங்கிறது ஒரு காம கொடூரர் மாதிரி தெரியுதுல. அப்ப காம கொடூரர் தெரிஞ்சா பொய்ன்னு அர்த்தம். அவர் காம கொடூரராக இருந்தால் அன்னைக்கு அடிச்சு விரட்டிருப்பாங்களா அந்த மக்கள்லாம்? அந்த மக்களால் நற்குணத்தின் தாயகம் என்று மதிக்கப்பட்டிருப்பார்களா? அப்ப அனைவரும் எடுத்து ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குற அளவுக்கு அந்த அரபு தீபகற்பத்தில் ஒருத்தருமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது போக எங்க மாற்று கருத்தில் உள்ளவங்கெல்லாம் யூதர்கள், யூத கொள்கையில் உள்ளவங்க என்று நம்ம அவங்கள சொல்றதாகவும் அவங்க நம்மளை சொல்றதாகவும் சொல்லி யூத கொள்கைங்கிற அது என்னன்னு கேட்கிறாரு. யூத கொள்கை என்ன? சமாதியை வழிபடுது யூத கொள்கை. செத்து போன ஆளுகளுக்கு சமாதி கட்டி வழிபடுறது யார் கொள்கை? யூத கொள்கை. அது எங்கள்கிட்ட கிடையாது, அவங்கள்ட்ட இருக்கிறது.
புரோகிதம் யூத கொள்கை. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் யூத மத குரு வந்து தான் நடத்த முடியும். இஸ்ரேலுக்கு போனீங்கன்னு சொன்னா கல்யாணம் பண்றதுக்கு அந்த யூத மத குரு வருவார், பாதிரியார் வருவார். எங்கள்கிட்ட இது கிடையாது. நீங்க சொல்ற ஜமாத்துங்கிறீங்கள, அவங்களுக்கு யூத கொள்கை என்ன? நான் தான் வந்து நின்று காசு வாங்கிட்டு போவேன், கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வைப்பார், கர்மதி அவர் தான் நடத்துவார், அது காசு. அப்ப இது யார் கொள்கை? யூத கொள்கை. அப்ப யூதர்களுடைய வழி, தனி மனிதனை கும்பிடுவது யூத கொள்கை, மனிதன் காலில் விழுவது யூத கொள்கை, மனிதனுடைய பொருள்களை எல்லாம் புனிதமாக கருதுவது, அவருடைய போர்வை, அவருடைய சட்டை அப்படின்னு சொல்லி துண்டுதுனா வெட்டி பாக்கெட்டில் தெரியுவது யூத கொள்கை. அதெல்லாம் நாங்கள் இல்லைங்கிறோம். அதெல்லாம் இருக்குங்கிறாங்க. நீங்க எந்த ஆளுக்களை சொல்லி எங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்களோ சொல்றாங்க. ஆனா அது வந்து இதில் பேசுற விஷயம் இல்லை. ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து நீங்க எங்களுக்குள்ள இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு வரல. ரொம்ப விலாவாரியா சொல்ல வேண்டிய விஷயம் இது. சுருக்கமா இது